பிரதமர் மோடியின் பயண திட்டம் காரணமாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் ஹெலிகாப்டர் புறப்பட அனுமதி மறுக்கப்பட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநில சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரத்திற்காக கோட்டாவுக்கு சென்றிருந்த ராகுல் காந்தி அங்கிருந்து வேறு நகரத்திற்கு ஹெலிகாப்டரில் புறப்பட திட்டமிட்டிருந்தார். ஆனால் அவரின் ஹெலிகாப்டருக்கு விமான கட்டுப்பாட்டு ஆணையம் உரிய நேரத்தில் அனுமதி வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ராகுல் காந்தி ஹெலிகாப்டரில் சுமார் 1 மணி நேரம் காத்திருந்தார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், ராகுல் காந்தியின் பிரச்சார பயணத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு அதற்கு தேவையான அனைத்து அனுமதிகளையும் வாங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். ஆனால் மற்ற அரசியல் தலைவர்களின் பயணம் காரணமாக ராகுல் காந்தியின் ஹெலிகாப்டர் பறக்க காலதாமதமாக அனுமதி வழங்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதனால் ராகுல் காந்தியின் நிகழ்ச்சிகள் தாமதமாகி உள்ளதாகவும் சில நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சனையில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு பிரச்சாரத்தின் போது சமநிலையை பின்பற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜெயராம் ரமேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். மகாராஷ்டிராவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பயணித்த ஹெலிகாப்டரை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சோதனையிட்ட நிலையில் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளுக்கு பாஜக முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக அவர் பதிவிட்டுள்ளார். மகாராஷ்டிராவில் வரும் 20ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களின் வாகனங்கள் தொடர் சோதனைக்கு உள்ளாகி வருகின்றன. அந்த வகையில் அண்மையில் பிரச்சாரத்திற்காக சென்ற சிவசேனா கட்சி உத்தவ் பிரிவு தலைவர் உத்தவ் தாக்கரேவின் ஹெலிகாப்டரில் தேர்தல் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது ஆத்திரமடைந்த உத்தவ் தாக்கரே பாஜக கூட்டணி கட்சிகளிடம் இதுபோன்ற சோதனைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்வதில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் ஹிங்கோலி சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரத்தின் போது தான் சென்ற ஹெலிகாப்டரை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆய்வு செய்த வீடியோவை அமித்ஷா பகிர்ந்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் நேர்மையான மற்றும் ஆரோக்கியமான தேர்தல் முறையை பாஜக நம்புவதாகவும் தேர்தல் ஆணையத்தின் அனைத்து விதிகளையும் பின்பற்றுவதாகவும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபரின் கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்றுள்ளது. இலங்கையில் கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்று புதிய அதிபராக பொறுப்பேற்றார். ஆனால் அவரது கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் போதிய உறுப்பினர்கள் இல்லாததால் அவர் நாடாளுமன்றத்தை கலைத்ததைத் தொடர்ந்து புதிய உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் வியாழக்கிழமை நடைபெற்றது. 225 இடங்களை கொண்ட இலங்கை நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மைக்கு 113 இடங்கள் தேவை என்ற நிலையில் வாக்கு எண்ணிக்கையில் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலிலும் பெரும்பான்மை பெற்றுள்ளது. அதன்படி தேர்தலில் 159 இடங்களில் அனுரகுமார திசநாயக்க கட்சி வெற்றி வாகை சூடியுள்ளது. மட்டக்களப்பை தவிர மற்ற அனைத்து தமிழர் பகுதிகளையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது. 40 இடங்களை கைப்பற்றிய நிலையில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை சஜித் பிரேமதாசவின் எஸ்ஜேபி கட்சி பெற்றுள்ளது. ரணில் விக்ரமசிங்கேவிற்கு 5 இடங்கள், ராஜபக்சே கட்சிக்கு 3 தொகுதிகள் மட்டுமே கிடைத்துள்ளன. இலங்கையில் முதல் முறையாக 2 மலையக பெண்கள் எம்பிக்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். நுவரெலியா மற்றும் பதுளை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். விவாகரத்து வழக்கில் நடிகர் ஜெயம் ரவி மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி இருவருக்கும் இடையேயான பேச்சுவார்த்தையை சமரச தீர்வு மையம் தள்ளி வைத்தது. 2009ஆம் ஆண்டில் நடிகர் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்திக்கு திருமணமான நிலையில் இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். கருத்து வேறுபாடு காரணமாக 15 ஆண்டு கால திருமண உறவில் இருந்து விலகுவதாக நடிகர் ஜெயம் ரவி அறிவித்தார். இதனையடுத்து தனது மனைவியிடம் இருந்து விவாகரத்து கோரி நடிகர் ஜெயம் ரவி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு சென்னை 3வது குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி தேன்மொழி முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஜெயம் ரவி நேரிலும் அவரது மனைவி ஆர்த்தி காணொலி மூலமாகவும் ஆஜராகினார். அப்போது இருவருக்கும் இடையிலான பிரச்சனை தொடர்பாக குடும்ப நல நீதிமன்றத்தில் சமரச தீர்வு மையத்தின் மூலமாக உடனே இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்த நீதிபதி உத்தரவிட்டார். அதன்படி ஜெயம் ரவியிடம் 10 நிமிடங்கள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. தனக்கு உடல்நிலை சரியில்லாததால் பேச்சுவார்த்தையை தள்ளி வைக்க வேண்டும் என ஆர்த்தி நீதிபதியிடம் கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து விவாகரத்து வழக்கின் சமரச பேச்சுவார்த்தை நவம்பர் 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து சமரச தீர்வு மைய நீதிபதி உத்தரவிட்டார்.